மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மலச்சிக்கலே பல சிக்கலை உண்டு பண்ணுகிறது அப்படின்றது நம்ம எல்லாம் அடிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மலச்சிக்கலுக்கு நிறைய சொல்யூஷன் நம்ம உள்ள கொடுத்திருந்தாலும் இன்னமும் வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மலச்சிக்கல் வெவ்வேறு வகையான நபர்களுக்கு வெவ்வேறு வகையான மாடல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு டிப்ஸ் அவர்களுக்கு பலன் அளிக்குது, ஒரு டிப்ஸ் பலன் அளிக்கல. அப்ப இன்னும் ஈஸியான ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்குமா அப்படின்றத மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ஈஸியா நீங்க அதுல வெளிவர முடியும். வாங்க பார்க்கலாம். பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்றதே ஜீரணம் சரியில்லை அப்படின்றதுக்கான அறிகுறி தான் மலச்சிக்கல். மலச்சிக்கல் என்பதே கூட ஒரு நோய் அல்ல அப்படின்றத நாங்க சொல்றோம். ஏன்னா அது ஒரு அறிகுறி தான். எதனுடைய அறிகுறி? அப்பா ஜீரண மண்டலம் சரியில்லைப்பா, இந்த ஜீரண மண்டலத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு தூதுவர் தான் அவரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை தான் நாம சரி பண்ணி ஆகணும். அப்ப ஜீரண மண்டலத்துக்குள்ளதான் நிறைய நபர்கள் இருக்கிறாங்களே இல்லையா? வயிறு, சிறுகுடல், கல்லீரல், நம்மளுடைய பேன்கிரியாஸ், இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம ஜீரண மண்டலம். ஏன்னா இங்க இருந்து இது முழுக்க முழுக்க அரைப்பது எல்லாம் ஆசிட்ஸ்னால. அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அப்புறம் பேன்கிரியாட்டிக் ஜூஸ், பித்த நீர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ், இப்படி பல வகையான ஜூஸ் மூலமா, அந்த ஆசிட்ஸ் மூலமா தான் அந்த அரைக்கிறதே நடக்குதுங்கும் பொழுது, இந்த ஆசிட்ல ஏற்படக்கூடிய விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அதுல ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் நமக்கு கான்ஸ்டிபேஷனையோ லூஸ் மோஷனையோ உண்டு பண்ணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏன் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது, ஏன் நமக்கு லூஸ் மோஷன் ஏற்படுதுன்னா, இதில் ஏற்படக்கூடிய விகிதாச்சாரங்கள் தான். நீங்க நார்மலா வீட்லயே ஒரு தோசை பண்றீங்க அப்படின்னா, அந்த தோசையில பாத்தீங்கன்னா அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க தோசை மாவு ரெடி பண்றீங்க, கரெக்டுங்களா? இதுல விகிதாச்சாரம் மாறுச்சுன்னா நீங்க தோசையோட அந்த பக்குவமே மாறிடும். பாத்தீங்களா? 4 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து, அப்புறம் அதுல கொஞ்சம் அதுல ஒரு 1/4 பங்கு வெந்தயம் அப்படின்றத மிக்ஸ் பண்ணுவாங்க. 4 பங்கு உளுந்து, 1 பங்கு அரிசி போட்டு பாருங்களேன், என்ன நடக்கும் பாருங்களேன். தோசை எப்படி வரும் பாருங்களேன். விழு விழு விழுன்னு, பிசு பிசுன்னு தோசை கல்லுலயே ரவுண்ட் ரவுண்டா பாதி பாதியா ஒட்டி ஒட்டி வரும், கரெக்டுங்களா? உங்களுடைய மலமும் அது மாதிரி பாதி பாதியா கட்டாயி பிஞ்சு பிஞ்சு, ஓகேங்களா, தனித்தனியாக உருளை உருளைகளாக நமக்கு மலம் வருதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, அங்க உள்ளுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் மாறி வந்திருக்குன்றதுதான் அர்த்தம். அப்ப அங்க நமக்கு ஜீரண மண்டலத்தை முழுமையும் நம்ம சரி பண்ணி ஆகணும். எதை? பேன்கிரியாட்டிக் ஜூஸ் சீர் பண்ணி ஆகணும், பித்த நீர் ஜூஸ் அதை பாத்தீங்கன்னா சீர் பண்ணி ஆகணும், இண்டஸ்ட்ரியல் ஜூஸை சீர் பண்ணி ஆகணும், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சீர் பண்ணி ஆகணும். அப்ப இவையெல்லாம் சுரக்கக்கூடிய, கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய ஆர்கனை நம்ம ரெடி பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜீரண மண்டலத்தை சீராக்கினால் உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இல்லைன்னா மலச்சிக்கலுக்கு நான் என்ன சூரணம் சாப்பிடலாம், மலச்சிக்கலுக்கு நான் என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாத்திரை சாப்பிடலாம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, மலச்சிக்கலுக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய அறிகுறியை போக்குவதற்கே நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன ஆயிருதுன்னா, கடைசியில ரெக்டம், ஆனஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்ப கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸா நாள்பட்ட ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஜீரண மண்டலத்தை நம்ம எப்படிங்க சரி செஞ்சுக்கலாம்? அதற்குதான் ஒரு ஈஸியான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்றேன். இந்த ஜூஸை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் சூப்பரா சரியாகும். ஓகே, அடிப்படையான சில விஷயம். பொதுவா ஜீரண மண்டலத்துக்கு நமக்கு என்ன அடிப்படையான தேவை அப்படின்னா, பசித்து புசி அப்படின்னாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? பசித்து புசி. நீங்க சாப்பிடணும்னா பசின்ற ஒரு உணர்வு வரணும். இந்த பசின்ற உணர்வுக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்குதுங்க. பசி என்ற உணர்வு வந்த உடனே தான் இந்த ஹார்மோன் மூலமா சிக்னல்கள் போகும், பறக்கும். உடனே பறந்து பசி எடுக்குது, சாப்பிட போறாரு, அப்ப அதுக்கு தக்கன நீங்க பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது அந்த லஞ்ச் பீரியடுக்கு ஒரு பெல் அடிக்கும். பெல் அடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸும் சாப்பிடுறதுக்கு தயாராயிருவாங்க, கேண்டீன்ல சப்ளை பண்றதுக்கும் ரெடி ஆயிருவாங்க. அந்த ஒரு சிக்னல் தான் 2 பேரையும் தயார் பண்ணுது. அது மாதிரி பசி என்ற உணர்வு அந்த மணி அடிச்ச உடனே நம்மளும் தயாராயிருவோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன், ஆசிட்ஸ், சரிங்களா, அதுவும் ரெடி ஆயிரும். இதுதான் விஷயம். ஆனா நீங்க அந்த லஞ்ச் பெல் அடிக்காமலே அதுக்கு முன்னாடி போய் நீங்க அங்க போய் உட்காந்தீங்கன்னா, கேண்டீன்ல உட்காந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்குமா?
கிடைக்காது. லஞ்ச் பெல் அடிக்காமலே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு போய் உட்காந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. இவ்வளவுதான் விஷயங்க. அப்ப கரெக்டா அந்த அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆசிட்ஸும் சமமான நிலையில் வரும். அப்ப இது இம்பேலன்ஸ் ஆகாம இருக்கணும்னா அது ஒரு மெயினான ஒரு விஷயங்க. இதை முதல்ல அடிப்படையா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஒண்ணு. அது போல சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு ஸ்நாக்ஸும் நம்ம வந்து எடுத்துக்காம இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நாம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்றதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ இல்ல டயத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்குவோம். அது போல சாப்பாட்டின் பொழுதும் சில ஸ்நாக்ஸை வந்து தவிர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு காய்கறி வச்சுக்கிட்டு இருந்த சாப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு கொஞ்சம் மிச்சரு, கொஞ்சம் காராச்சேவு, கொஞ்சம் கடலப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான மசாலா ஐட்டங்கள் நமக்கு வெஞ்சனமாக, அதாவது நமக்கு காய்கறிக்கு பதில் மாற்றாக இன்னைக்கு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு வந்து வந்திருக்குது. இன்னைக்கு இந்த மாம்பழ சீசன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சாப்பாடு அப்புறம் சாப்பாடோட சேர்த்து மாம்பழம் இவைகளெல்லாம் நீங்க வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது கான்ஸ்டிபேஷனை உருவாக்குறது மட்டும் இல்லைங்க, வேற சில நோய்களையும் வர வச்சிடும். இப்போ வந்து டயபெட்டிக் அப்படின்னா டயபெட்டிக்ல நீங்க வந்து மாம்பழத்தை வந்து சேர்த்துக்க கூடாது அப்படின்றாங்க. மாம்பழத்தை தனியா நம்ம எடுக்கப்படும் கூட பிரச்சனை இல்லை, சாப்பாடோட சேர்த்து மாம்பழம் எடுக்கிறீங்க பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ல குளுக்கோஸ் லெவல் சர்ன்னு ஏறும். சரிங்களா? அப்ப நம்ம டயபெட்டிக்கே இல்லைன்னா கூட நீங்க சாப்பாடோட நீங்க மாம்பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை வந்து மாத்திக்கங்க. அது ரொம்ப பெட்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு நீங்க மாம்பழம் எடுத்துக்கலாம். அது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சாப்பாட்டுக்கு முன்னாடி அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாம்பழம் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் வராமலும் தடுக்கும். அப்ப சாப்பாட்டின் பொழுது ஸ்நாக்ஸையும் வந்து தவிர்த்துக்கங்க. இது ரொம்ப பெஸ்ட். இது அவசிய அடிப்படையான ஒரு தேவைங்க. அதுதான் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கும். ஒண்ணு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு வந்து வெது வெதுப்பான தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணி அப்படியே வந்து சிப் பண்ணி சாப்பிடுங்க. வாயில வந்து நம்ம வந்து டம்ளர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சில் வச்சு குடிக்கிற பழக்கம் வந்து இப்ப கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனா நமக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சில் வச்சுதான் பெரியவங்க குடிக்க சொல்லுவாங்க. எச்சில் வச்சு குடிச்சாதான் நம்மளுடைய உதட்டுக்கும் பிரெயினுக்கும் மேல அந்த சிக்னல் பறக்கும் பாருங்களேன். இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு மண்டலங்கள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாய்ப்பகுதிகள்லையும் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் நேரடியா கனெக்ஷன் இருக்கு. அப்ப எச்சில் வச்சு குடிக்கப்படும் பொழுது உங்களுடைய வாய்ப்பகுதி முழுவதும் நமக்கு வந்து தண்ணி போய் உமிழ்நீரோடையும் கலந்து இங்க இருந்து சிக்னல் மூலமா வளர்ந்து உள்ள வந்து இறங்குங்க. அப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான அந்த குளிர்ச்சியையும் நீர்த்தன்மையும் கொடுக்கறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால எச்சில் வச்சு குடிங்க, ஒன்றும் தப்பே இல்லை. எச்சில் வச்சு நீரை என்ன சொல்லுவாங்கன்னா அதை கடிச்சு குடிக்கணும்னாங்க. ஆமா, நீரை கடன்னு குடிக்க கூடாது, கடிச்சு குடிக்கணும்னாங்க. அது மாதிரி வந்து எடுத்துக்கங்க. குறிப்பா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள உறிஞ்சு குடிங்க. அது உங்களுடைய இன்னர் லேயரை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈரப்படுத்திடும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் ஆய்கிட்டு இருக்கப்படும் பொழுது ட்ரையா இருந்துச்சுன்னா அங்கங்க ஒட்டிக்கிறதுக்குரிய வேலை நடக்கும், ஆசிட்ஸ் வர்றதுலையும் இது இருக்கும். அப்ப நீங்க இதை முதல்ல கூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா அரைச்சு முழுமையாக வெளியில வருங்க. மலம் என்பது கட்டித்தன்மையோட வெளியே வரணும். அது வந்து ஓவராவும் கட்டியாகி ஹார்டாகி ட்ரை ஆகி வரக்கூடாது. லூஸ் ஆகி அது வந்து பிரிஞ்சும் ரவுண்டாக திரள்களாகவும் வரக்கூடாது. நீங்க மோசம் போனதுக்கு அப்புறம் தண்ணீரிலும் மிதக்கக்கூடாது. இது எல்லாம் நடக்காம இருக்கணும்னா அதற்கு நான் அந்த சொன்ன சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணிருங்க, பெட்டர். இதுக்கப்புறம் நான் சொல்ற ஒரு ஜூஸ், இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய செரிமான மண்டலம் சூப்பரா சீராகும். இதன் மூலமாக கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை வராமல் உங்களால வந்து தடுக்க முடியும். அப்படி என்னங்க ஜூஸ் அப்படின்றீங்களா? சொல்றேன். இதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல எடுத்துக்கங்க. ஒரு 50 கிராம் ஓமம் எடுத்துக்கங்க, ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கங்க, ஒரு பட்டை எடுத்துக்கங்க, ஒரு 15 பெப்பர் எடுத்துக்கங்க. அவ்வளவுதாங்க. இதை மட்டும் வந்து அப்படியே இளம் வறுவலா வறுத்துட்டு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவுதான். பவுடர் பண்ணி வச்சுட்டு நார்மல் வாட்டர்லயே இதுல வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்தீங்கன்னா அது ஜூஸா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் மாதிரியே நமக்கு வந்து இது வந்து ஃபார்மேஷன் வந்து கிடைச்சிரும், ஜூஸா சாப்பிட்டுக்கலாம். அல்லது இதே சுடுதண்ணியில நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா டீ மாதிரி கிடைச்சிரும், டீ மாதிரியும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஜூஸாவும் சாப்பிடலாம், டீ மாதிரியும் சாப்பிடலாம். இன்கிரீடியன்ஸ் இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ஸ். இதை எப்பங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துருங்க, நைட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கங்க. என்ன விஷயம்னா காலையில சாப்பாடுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா வந்து செரிமானத்தை சீர் பண்றதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது கழிவு தேக்கம், கேஸ் தேக்கம்
குறிப்பா அங்க வந்து இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஜீரணத்தை சீர் பண்றதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்துக்கங்க. நைட்டு சாப்பிட்டு 1/2 hour கழிச்சு இதை எடுத்துக்கங்க. அன்னைக்கு தூக்கமும் நமக்கு நல்லா தூங்குவீங்க. பிறண்டு படுக்காம நல்லா தூங்குவீங்க. காலையில எழுந்த உடனே ஈஸி மோஷன் ஆகும். ஜீரண மண்டலம் சூப்பரா சரியாகும். இப்படி அருமையாக ஒரு ஜூஸாகவோ அல்லது டீயாகவோ இதை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீர் செய்து கான்ஸ்டிபேஷன்ல இருந்து வெளிவர வாழ்த்துக்கள். நன்றி.